ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அது பஞ்சாப் மாநிலம் சவார் என்ற கிராமம். மார்ச் 16, 2016 அன்னைக்கு விடியற் காலையில் ஒரு நபர் தன்னோட விவசாய நிலத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த வழிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு புதரை கடந்து போகிறப்போ திடீர்னு எதையோ பார்த்துட்டு பயத்தில் சத்தமாக கத்திக்கிட்டு அங்கேருந்து சற்று பின்னாடி நகர்ந்து வந்திருக்கார். இவரோட அலறல் சத்தம் கேட்டு இவரை போலவே விவசாய நிலத்துக்கு வந்த மற்ற விவசாயிங்க அந்த சத்தம் கேட்ட இடத்த நோக்கி வந்து பார்க்கும்போது அங்கே 30லேருந்து 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் நபர் ரத்த வெள்ளத்தில் இறந்த நிலையில் இருந்திருக்கார். இதை பார்த்து பயந்து போன சிலர் இமிடியேட்டாக பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை பற்றி தெரியப்படுத்தினதும் அடுத்த சில மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போலீஸ் வந்திருக்காங்க. அந்த இறந்த நபரை பார்க்கும்போது தெரியுது அவரை யாரோ கொடூரமாக தாக்கி கொலை செஞ்சிருக்காங்கன்றது. மேலும் அந்த இறந்த உடலை மீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பி வச்சுட்டு இறந்து போன நபரை பற்றி அங்கிருந்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவர் அதே கிராமத்தை சேர்ந்த 38 வயதான ஜாஸ்கரன் சிங்ன்றது தெரிய வருது. அப்படி அங்கே போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இந்த விஷயம் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சு சுற்று வட்டாரத்தில் இருந்த எல்லா கிராம மக்களும் இதை பற்றி பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கொடூர கொலையை பற்றி கேள்விப்பட்ட ஜாஸ்கரனோட குடும்பத்தாரும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த இறந்த உடலை பார்த்ததும் கதறி துடிச்சிருக்காங்க. யார் அந்த ஜாஸ்கரன் சிங், எதனால் அவரை இவ்வளோ கொடூரமாக கொலை செஞ்சுருப்பாங்க? இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ்க்கு கேஸோட முடிவில் யாருமே கெஸ் பண்ண முடியாத ஒரு நபர் தான் இந்த கொலையை செஞ்சதுக்கான முக்கிய காரணம்னு கண்டுபிடிக்கிறாங்க. வாங்க இன்வெஸ்டிகேஷனில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்த இன்ஸ்பெக்டர் திரு குருசரண் சிங் விக்டிமோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது 38 வயசான ஜாஸ்கரனுக்கு திருமணமாகி 2 பசங்க, மனைவி மற்றும் பேரண்ட்ஸ் கூட அதே பகுதியில் வாழ்ந்து வந்திருக்கார். இவர் அந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் பண்ணுற டீலராகவும் இருந்து வந்த இந்த டைமில் சம்பவத்தன்னைக்கு எப்பவும் போல பக்கத்து ஊரில் இருந்த அவர் ஆஃபீஸ்க்கு அன்றைய நாள் வேலையை பார்க்க போனதாகவும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அவர் இறந்த செய்தியை தான் கேள்விப்பட்டு இங்கே வந்ததாக சொல்கிறாங்க. இதுக்கிடையில் இறந்து போன ஜாஸ்கரனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அதில் இருந்த காயங்களை பார்க்கும்போது 4 விதமான ஆயுதங்களால் வெவ்வேறு ஆங்கிளில் இருந்து தாக்குனதுக்கான அடையாளம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இதனால இந்த குற்ற சம்பவத்தை கண்டிப்பாக 4 பேர் கொண்ட கும்பலால் தான் இது அரங்கேறி இருக்கும்னு போலீஸ் கெஸ் பண்ணுறாங்க. பொதுவாக இந்த மாதிரி கொலை நடந்தால் போலீஸ்க்கு வரக்கூடிய முதல் சந்தேகம் குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லைனா முன்விரோதத்தின் காரணமாக வேற யாராச்சும் இதை பண்ணியிருக்கலாம்னு யோசிப்பாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருந்ததை பார்க்கும்போது ஏன் இந்த கொலை சம்பவம் தொழில் போட்டியால் கூட நடந்திருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இதனால சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் யார் கூடலாம் அவர் பேசியிருப்பாருன்னு அவரோட மொபைல் கால் ஹிஸ்டரியை செக் பண்ணப்போ கடைசியாக ஜாஸ்கரனுக்கு ரொம்பவே தெரிஞ்ச நபரான 25 வயது குருப்ரீத் பங்கு கிட்ட தான் பேசியிருக்காருன்றது தெரிய வருது. இவர்கிட்ட விசாரிச்சா இந்த கொலை தொடர்பாக ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்னு குருப்ரீத் கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. அதுக்கு பங்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சார், நான் அன்றைக்கி அந்த பக்கமாக வந்தேன், சும்மா இருந்தால் பார்க்கலாம்னு தான் அவருக்கு கால் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி அவர் ஆஃபீஸில் இல்லைன்னு சொன்னதும் நான் அவரை பார்க்கவே இல்லை, எனக்கும் அந்த கொலைக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் பங்கு சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ண ஜாஸ்கரனோட ஆஃபீஸ்க்கு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கிட்ட விசாரிக்கும் போது ஜாஸ்கரன் அன்னைக்கு பங்கு கூட சேர்ந்து ஷிஃப்ட் டிசைர் காரில் போனதா அங்கேருந்து சிலர் பார்த்துருக்காங்கன்றது தெரிய வருது. இருந்தாலும் பங்கு ஏன் நம்மக்கிட்ட பொய் சொல்லணும்னு அவனோட மொபைல் கால் ஹிஸ்டரி செக் பண்ணப்போ கடைசியாக ஜாஸ்கரன் கிட்ட அவன் பேசினதும் அதுக்கு முன்னாடி கனடாவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும் மணிக்கணக்கில் அவன் பேசியிருக்கான்றதும் தெரிய வருது. இதை பார்த்ததும் போலீஸ் இன்னும் குழம்பி போயிருக்காங்க. அதுக்கு காரணம் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற பங்கு எப்படி கனடாவில் இருக்கிற நபருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கும்னு. கனடாவிலேருந்து பேசிகிட்டு இருந்த அந்த நம்பரை பற்றின டீட்டெயில் கலெக்ட் பண்ணும்போது தான் அது இறந்து போன ஜாஸ்கரன் சிங்கோட மனைவியான பவன்தீப் காரோட நம்பர்னு தெரிய வருது. இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எழலாம், அது உள்ளூரில் இருந்த ஜாஸ்கரன் மனைவி எப்போ கனடா போனாங்கன்னு. அதை பற்றி பின்னாடி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்தபடியாக பவன்தீப் கார் ஏன் பங்கு கூட மணிக்கணக்கில் ஃபோனில் பேசணும்னு போலீஸ்க்கு சந்தேகம் வந்து பவன்தீப் காரோட கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ண போலீஸ் கூடவே அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் செக் பண்ணப்போ தான் இந்த கேஸோட மர்ம முடிச்சுகள் ஒவ்வொன்றா அவிழ ஆரம்பிக்குது. அது ஜாஸ்கரன் இறந்து கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பவன்தீப் கார் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர் மூலமாக பங்குன்ற இவனுக்கு ரூபாய் 2 லட்சமும் அதே நாளில் அதே ஊரை சேர்ந்த லக்வீர் என்றோட அக்கௌண்ட்டுக்கு ரூபாய் 75,000 டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கின்றது போலீஸ்க்கு தெரிய வருது.
இதை பார்த்த போலீஸ் ஜாஸ்கரன் கொலையில் இந்த 2 பேருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கலாம்னு சந்தேகத்தின் பேரில் பங்கு மற்றும் லக்வீர் இந்த 2 பேரையும் பிடிச்சு ஸ்டேஷனில் வச்சு எப்பவும் போல விசாரிக்காம இந்த முறை போலீஸோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எதுக்காக உங்கள் 2 பேருக்கும் பவன்தீப் கார் பணம் கொடுத்தாங்க, சம்பவத்தன்னைக்கு ஜாஸ்கரன் உங்க கூட காரில் வந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும், உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு மிரட்டி கேட்டதும் போலீஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனிமேலும் நாம் தப்ப முடியாதுன்னு நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல சவாரா கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ஜாஸ்கரன் சிங் பிறந்ததுலேருந்தே நிறைய பூர்வீக சொத்துக்களோட செல்வ செழிப்பாக இருந்திருக்காரு. அதுபோக தன்னோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மூலமாக வர பணத்திலையும் அங்கங்கே நிறைய அசையா சொத்துக்களாக வாங்கி போட்டிருக்காரு. இந்த மாதிரி வெல் செட்டில்டான அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக அலைன்ஸ் பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஜாஸ்கரன் ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி அவர் ஆசைப்பட்டது என்னவோ சரிதான், ஆனால் அதுதான் அவருக்கு வினையாக வரப்போகுதுன்னு அன்னைக்கு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் ஜாஸ்கரன். அதுக்கு சம்மதம் தெரிவித்த அந்த குடும்பத்தார் 14 வருஷத்துக்கு முன்னாடி கனடாவில் இருக்கிற டொரண்டோ பகுதியில் பவன்தீப் கார் என்ற பெண்ணை முறைப்படி கல்யாணம் பண்ணி அங்கேயே குடியுரிமை வாங்கி செட்டில் ஆகியிருக்காங்க. இந்த 14 வருஷத்தில் இவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருந்திருக்காங்க. என்னதான் ஜாஸ்கரன் கனடாவில் செட்டில்ட் ஆனாலும் சொந்த ஊரில் இருந்த சொத்துக்களை பராமரிக்க அப்பப்போ இந்தியாவுக்கு வந்து அவரோட விவசாய நிலங்களை பயிரிட்டு பொழுதுபோக்குறது வழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் அப்படி வரும்போது ஜாஸ்கரன் மட்டும்தான் இங்கே வருவார். அவரோட மனைவி பவன்தீப் காருக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாதால அந்த நிலத்தை விற்றுட்டு அதுக்கு பதிலாக கனடாவில் வேற ஏதாச்சும் ஒன்றத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பலமுறை அவருக்கு ஐடியா சொல்லியிருக்காங்க. ஆனால் பூர்வீக நிலத்தை விட்டு வர மனசு இல்லாத ஜாஸ்கரன் அடிக்கடிக்கு இந்தியாவில் இருக்கிற சொந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்படி ஒரு முறையும் இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது திரும்பவும் வர கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே எடுத்திருக்காரு. அதுக்கு காரணம் சொந்த ஊரில் சில நாள் தங்கி அங்கே இருக்கிற நிலத்தில் ஏதாச்சும் பயிர் வச்சு அதன் மூலமாகவும் பணம் சம்பாதிச்சு வந்திருக்காரு. இதனால் அடிக்கடிக்கு தன்னோட கணவர் ஜாஸ்கரனை பிரிஞ்சிருந்த பவன்தீப் காருக்கு கனடாவில் வேறு ஒரு பணக்கார ஆண் நபரோட பழக்கம் ஏற்பட்டு அது இல்லீகல் அஃபேரில் போய் முடிஞ்சிருக்கு. பவன்தீப் கார் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்ததால் கணவர் ஜாஸ்கரனோட பூர்வீக சொத்தை தவிர வேற எந்தவித ஆடம்பர சொத்துக்களும் கனடாவில் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் புதுசாக வந்த பணக்கார பையனுக்கு நிகராக பணமும் இருக்கணும், அதே போல் கனடாவிலே நம்ம செட்டில்ட் ஆகணும். ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இருக்குன்னா அது ஜாஸ்கரன் ஒருவேளை இறந்து போயிட்டா இந்தியாவில் இருக்கிற அவரோட சொத்துக்கள் மொத்தம் மனைவி மற்றும் அவரோட 2 பசங்களுக்கு தான் வந்து சேரும்னு யோசிச்சிருக்காங்க. இதனால் ஜாஸ்கரனை கொலை செய்யணும்னு கொடூரமான ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க பவன்தீப் கார். ஆனால் அது கனடா நாட்டில் நடந்தால் அது ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். எல்லாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்து நம்ம மாட்டிப்போம்னு, யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு அவரோட சொந்த ஊர்லேயே அவரோட கதையை முடிக்க அந்த கொடூரமான திட்டத்தை போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பிளானுக்கு அப்புறம் எப்போ எல்லாம் ஜாஸ்கரன் சொந்த ஊருக்கு போகிறாரோ எப்போவுமே இந்தியாவுக்கு வர விருப்பம் இல்லாத பவன்தீப் கார் இப்போ இந்தியாவுக்கு அடிக்கடிக்கு அவர் கூட வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மாத கணக்கில் இந்தியாவில் தங்கும்போது தான் இந்த 25 வயது பிரீத் பங்கு கூட பவன்தீப் காருக்கு பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் நாளடைவில் இல்லீகல் அஃபேரில் போனதும் ஒரு நாள் பவன்தீப் கார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் இப்படி பதுங்கி வாழறது எனக்கு பிடிக்கல, அதே போல் எனக்கும் ஜாஸ்கரன் கூட வாழவும் பிடிக்கல, நாம் 2 பேரும் முறைப்படி கல்யாணம் பண்ணி புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா அது ஜாஸ்கரன் இல்லாமல் போனால் தான் அது நடக்கும். அதுபோக ஜாஸ்கரன் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட மொத்த சொத்துக்களும் நமக்கு தான். அவங்களோட பிளானை வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுற மாதிரி பங்குவோட பிரெயினை நல்லா வாஷ் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டதுக்கப்புறம் காதல் மயக்கத்தில் இருந்த பங்கு பவன்தீப் காரோட ஆக்சுவல் பிளானை பற்றி தெரியாமல் ஜாஸ்கரனை கொலை செய்ய சம்மதிச்சிருக்கான். இதுக்காக இவனுக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்ட் கில்லரான லக்வீர் மூலமாக இந்த வேலையை முடிக்க பேரம் பேசியிருக்காங்க. ஃபைனலாக ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் வாங்கிக்கிட்டு இதில் குருப்ரீத் சிங் மற்றும் தாவிந்தர்னு இன்னும் 2 பேரை கூட்டு சேர்த்துருக்காங்க. இதுக்காக ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியான அமௌண்ட்டு தரதா முன்கூட்டியே பேசியிருக்காங்கன்றது தெரிய வருது. அதில் இந்த கூட்டத்தோட முக்கிய நபரான பங்குவுக்கு 1 கோடியும் லக்வீருக்கு 80 லட்சமும் மற்றும் மீதி இருந்த 2 பேருக்கும் தலா 2 லட்சம்னு பங்கு போட்டிருக்காங்க. இப்படியா பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சதுக்கப்புறம் பவன்தீப் கார் இவங்களோட எல்லா பிளானையும் டீட்டெயில்டாக இவங்க கிட்ட சொல்லிட்டு, இதை இப்போ செய்ய வேணாம், நான் கனடா போயிட்டு சில மாதங்கள் போனதுக்கப்புறம் நான் சொல்லும்போது நீங்கள் செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜாஸ்கரன் கூட கனடா போயிருக்காங்க. இப்படியா சில மாதங்கள் போயிட்டு இருந்தாலும் தொடர்ந்து பங்கு கூட ஃபோன் கான்டாக்டில் இருந்த பவன்தீப் கார் அடுத்த சில நாளில் ஜாஸ்கரன் மறுபடியும் இந்தியாவுக்கு வரதை தெரியப்படுத்தி, இதுதான் நம்மளோட பிளானுக்கு சரியான நேரம், இந்த தடவை உங்கள் வேலையை முடிச்சுட்டு சொல்லுங்கன்னு பங்கோட அக்கௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க.
இப்படியா ஜாஸ்கரன் இந்தியாவுக்கு போக வேண்டிய நாளும் கிட்ட நெருங்குது. பவன்தீப் கார் போட்ட மாஸ்டர் பிளானை பத்தி தெரியாம இருந்த ஜாஸ்கரன் எப்பவும் போல ஊருக்கு போகும்போது தன்னோட மனைவியும் கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு பவன்தீப் கார் வரலன்றதுக்கு ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி ஜாஸ்கரனை மட்டும் இந்தியாவுக்கு வழி அனுப்பி வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்த ஜாஸ்கரன் எப்பவும் போல விவசாய வேலை மற்றும் லேண்ட் புரோக்கர் வேலையும் செய்கிறது வழக்கம். இவர்கிட்ட நானும் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற நபர் தான் தன்னை அறிமுகப்படுத்தி அவர் கூட பழக்கத்தை அதிகப்படுத்தியிருக்கான் பங்கு. அப்படித்தான் கடைசியா இந்தியாவுக்கு வந்த ஜாஸ்கரன் சம்பவத்தன்னைக்கு தன்னோட பூர்வீக வீட்டில இருந்து பக்கத்து ஊர்ல இருந்து அவரோட ஆபீஸ்க்கு போயிருக்காரு. இவர் வந்திருக்கிறத ஏற்கனவே பவன்தீப் கார் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட பங்கு அன்னைக்கு அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடிவு பண்ணி ஜாஸ்கரன் அவரோட ஆஃபீஸில் இருக்கும்போது ஷிஃப்ட் டிசைர் காரில் வந்த பங்கு அவங்க இருந்த கிராமத்துக்கும் பக்கத்து ஊருக்கும் இடையில குறைஞ்ச விலையில நிலம் விலைக்கு வந்திருக்கு, உனக்கு தெரிஞ்ச பார்ட்டி இருந்தா சொல்லு, உனக்கான கமிஷன் என்னவோ அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு ஜாஸ்கரன் விலை இவ்வளோ கம்மியாக இருக்குது, இருந்தாலும் அந்த இடத்த ஒரு தடவை பார்த்துடலாம், பக்கத்தில் தானே இருக்கு, வா போய் பார்க்கலாம்னு ரெண்டு பேரும் அந்த காரில் ஏறி போயிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த கிராமத்தோட எல்லைக்கு போனதும் குறிப்பிட்ட ஒரு இடத்த கார்ல இருந்தபடியே காட்டி அதுதான் நான் சொன்ன இடம்னு பங்கு சொன்னதும் வா என் கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி காரை விட்டு இறங்கி அந்த ரெண்டு பேரும் அந்த நிலத்தை நோக்கி போயிருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு புதருக்கு பக்கத்துல ஏற்கனவே ஒளிஞ்சிட்டு இருந்த மற்ற 3 கூட்டாளிகளும் அவங்க வச்சிருந்த கூர்மையான ஆயுதங்களால ஜாஸ்கரனை தாக்க தொடங்கி இருக்காங்க. இதுல நிலை தடுமாறி கீழே விழுந்த ஜாஸ்கரன் இங்க என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த 4 பேரும் சேர்ந்து கொடூரமான முறையில் அவரை கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கானுங்க. ஜாஸ்கரன் இறந்த செய்தியை கேள்விப்பட்டு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்ட பவன்தீப் கார் அதை வெளிக்காட்டிக்காம ஒன்றும் தெரியாதது போல அவரோட இறுதி சடங்குகளை கலந்துக்க தன்னோட 2 பசங்களையும் கூட்டிகிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஜாஸ்கரன் கொலையில பவன்தீப் காருக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமோன்னு போலீஸ்க்கு சந்தேகம் வந்து அப்போதைக்கு விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது அதுக்கான சரியான ஆதாரம் எதுவும் கிடைக்காதனால அவங்க கிட்ட மேலும் விசாரணை பண்றதை நிறுத்தி இருக்காங்க. இதையடுத்து யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு இந்தியாவிலே கொஞ்ச நாள் தங்கி அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இப்பவே சொத்து விஷயமா பேசினா கண்டிப்பா நம்ம மேல எல்லாரோட சந்தேகமும் திரும்பும், சில மாசங்கள் போகட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம்னு தன்னோட மாமனார் மாமியார் கிட்ட நாங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பசங்களோட படிப்பும் கெட்டு போகுது, இப்ப போயிட்டு இன்னொரு நாள் திரும்ப வரோம்னு கனடா கிளம்பி போயிருக்காங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இங்க நடந்த போலீஸ் விசாரணையில இது அத்தனையும் தெரிய வந்திருக்கு. திரும்பவும் இந்தியாவுக்கு வரதா சொல்லிட்டு போன பவன்தீப் கார் நடந்த கொலைக்கு முக்கிய குற்றவாளி நான் தான் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அதுக்கப்புறம் இங்க வராமலே இருந்திருக்காங்க. இதனால பவன்தீப் கார் அரெஸ்ட் பண்ண முடியாம போயிருக்கு. இருந்தாலும் இந்த கேஸ் ரிலேட்டடா இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்த எவிடன்ஸ், எஃப்ஐஆர் மற்றும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்னு வலுவான ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் இன்டர்போல் மூலமா ரெட் கார்னர் நோட்டீஸ் வெளியிட்டு இருக்காங்க. ரெட் கார்னர் நோட்டீஸ்ன்றது குறிப்பிட்ட அந்த நபர் ஒரு வாண்டட் கிரிமினல்னு எல்லா உலக நாட்டுக்கும் தெரிவிக்கப்படும். அப்படி இருந்தும் இப்ப வரைக்கும் பவன்தீப் காரை இந்தியன் கவர்மெண்டால அரெஸ்ட் பண்ண முடியாம போயிருக்கு. அவங்கள தவிர மற்ற 4 பேருக்கும் இந்த கொலைக்காக ஜெயில் தண்டனை கிடைச்சாலும் இதுல லக்வீர்ன்ற கான்ட்ராக்ட் கில்லருக்கு இதுக்கு முன்னாடி 2009 கமல்ஜித் சிங் மற்றும் தர்மேந்திரான்ற 2 பேரை கொலை செஞ்சதுக்காக ஆயுள் தண்டனை கிடைச்சி அதே வருஷம் அக்டோபர் மாசத்துல பரோல்ல வெளியே வந்திருக்கான். அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தப்பிச்சிருக்கான்றது போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த கேஸை பத்தின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சேலஞ்சிங்கான கிரைம் கேஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.